நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்திருந்தது இல்லையா? இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்னால நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள் எந்த மாதிரி ஒரு ஒரு அட்ராக்ஷனான ஒரு பெனிஃபிட்ட பெறும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். தற்போது மார்க்கெட் டவுன்ல இருக்குது. ஆனா இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் எந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் எந்த மாதிரி கம்பெனிகளுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற வரிசையில சில கம்பெனிகள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். இது வந்து உடனே ரேட் ஏறுமா அப்படின்னு கிடையாது. இந்த ப்ராஜெக்ட்ஸ் இந்த திட்டங்கள் எல்லாமே செயலாக்கம் பெறும்போது உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன தூண்டுகோலாக இந்த விஷயங்கள்லாம் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்க இன்னும் நன்றாக திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த நல்ல கம்பெனிகளை வாங்கி உங்களுடைய போர்ட்போலியோல சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல முதல்ல பார்த்தது ஒரு பெரிய மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் நிறைய வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் வந்து அப் டு 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருந்தாங்க புதுசான ரெஜிம் படி பண்றவங்களுக்கு. இந்த பெனிஃபிட்ஸ் வந்து எந்த மாதிரி கம்பெனிகளை வந்து ஊக்குவிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்சியூமர் டியூரபிள்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிகளை பெருசா ஊக்குவிக்கும். அதாவது அது மட்டும் கிடையாது, இ காமர்ஸ் தொழில் இருக்கக்கூடியவங்க, ஏன்னா எக்ஸஸா கொஞ்சம் பணம் கிடைக்குது, அதை சேவிங்ஸ்ல கொண்டு போய் அதை வந்து சிப் மெத்தட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களும் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்குது, ஜாலியா வந்து என்ன பண்ணலாம், செலவு பண்ணலாம் அப்படிங்கிற கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இருக்கிறாங்க. ஸோ அதுல செலவு பண்றவங்களுக்காக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், நெஸ்லே, டாபர், ட்ரண்ட், ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ், வருண் பிவரேஜ், வோல்டாஸ், ஹேவல்ஸ், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் செலவு பண்ணக்கூடிய இடங்கள். இவங்க எல்லாரும் இதுல உற்பத்தி பண்றாங்க இல்லையா, பொருட்கள் எல்லாம் உற்பத்தி பண்றவங்க ஏசி, ஹேவல்ஸ் எல்லாம். ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க், பீஸா, வருண் பிவரேஜ், உங்களுக்கு வந்து கார்பனேட்டட் வாட்டர், நெஸ்லே, டாபர், ட்ரண்ட், ட்ரெஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் பணம் செலவு பண்றோமோ அந்த கம்பெனிகள் எல்லாமே கொஞ்சம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவங்களுடைய இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால. அடுத்தது, சில சமயம் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கலன்னா கூட நல்லது. எப்போதுமே பாத்தீங்கன்னா புகையிலை டுபாகோவுக்கு என்ன பண்ணுவாங்க, வரி அதிகப்படுத்திட்டே இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி பாருங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லை, அமைதியா விட்டாங்க. ஸோ அதனால பெனிஃபிட் ஆனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஐடிசியும் காட்ஃப்ரே பிலிப்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்மூத்தா ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. மூன்றாவதாக நம்மளுடைய இன்சூரன்ஸ் செக்டர்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை 74% இருந்து 100% ஆக்குற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதன் காரணமாக இன்சூரன்ஸ் செக்டர்ல இருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி லைஃப், எஸ்பிஐ லைஃப், பிபி ஃபின்டெக் இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான்காவதாக நேஷனல் மிஷன் ஆன் ஹை யீல்டிங் சீட்ஸ் அண்ட் பல்சஸ்க்காக ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. அதன் காரணமாக பெனிஃபிட் ஆக போறவங்க காவேரி சீட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி அதன் காரணமாக பெனிஃபிட் ஆகும். ஐந்தாவதாக அக்ரிகல்ச்சரல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. அதன் காரணமாக சக்தி பம்ப்ஸ், பினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் விலை ஏறுவதற்கான பெனிஃபிட்டை அடையும். ஆறாவதாக நோ மேஜர் அனௌன்ஸ்மெண்ட், இதே மாதிரி தான் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. எதுல, எல்பிஜி சப்சிடி இல்ல. எப்போதுமே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும், இந்த மாதிரி வரல. அதன் காரணமாக பெனிஃபிட் ஆக போறவங்க ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், ஐஓசி இந்த கம்பெனிகள்லாம் பெனிஃபிட் ஆகலாம். காட்டன் ப்ரொடக்டிவிட்டியாக ஒரு மிஷன் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். அதுல பெனிஃபிட் ஆக போறவங்க வெல்ப்சன், இண்டோ கவுண்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனிங்க. எட்டாவது பாத்தீங்கன்னா ஃபுட்வியர் இருக்கு இல்லையா, லெதர், ஃபுட்வியர், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஸ்கீம் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் மெட்ரோ பிராண்ட்ஸ், லிபர்டி அப்படிங்கிற கம்பெனிகளுக்கெல்லாம் ஒரு ஊக்குவிப்பதாக இருக்கும். அதன் காரணமாக அந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்பதாவதாக பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் மிஷன் மேக் இன் இந்தியா மூலமாக நிறைய விஷயங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவு கொடுத்திருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக டிக்சன், அம்பர் என்டர்பிரைசஸ், பிஜி எலக்ட்ரோபிளாஸ் இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் ஒரு உத்வேகமாக அமைந்து இவை கொஞ்சம் ஏறுவதற்கான வாய்ப்புகளை அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல குவார்டர்லி ரிசல்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பத்தாவதா பாத்தீங்கன்னா கிரீன் டெக் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்காக, அதாவது நம்மளுடைய ரினியூவபிள் எனர்ஜிக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய கம்பெனிகள் பாத்தீங்கன்னா வாரே எனர்ஜி, பிரீமியம் எனர்ஜி, ஐநாக்ஸ் விண்டு, சுஸ்லான் போன்ற கம்பெனிகள் உங்களுக்கு பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் வந்து நம்மளுடைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸுக்காக தயாரிக்க போறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய இ காமர்ஸ்ல இருக்கக்கூடிய ஜொமேட்டோ, ஸ்விக்கி, நைகா போன்ற கம்பெனிகள்
இதன் மூலமாக ஒரு பெனிஃபிட்டை அடையலாம்னு எதிர்பார்க்கலாம். 12வதாக ஷிப் பில்டிங் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பினான்சியல் அசிஸ்டன்ஸ் 25,000 கோடி வரைக்கும் மெரைன் டெவலப்மெண்ட் ஃபண்ட் கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. இது மசகான் டக், கொச்சின் ஷிப்யார்ட், ஜிஆர்எஸ்சி போன்ற கம்பெனிகளுக்கு ஒரு ஊக்குவிப்பு தொகையாக அமையும். அதன் காரணமாக அது ஏற்கனவே நல்ல லோல கிடைச்சுட்டு இருக்குதா, இந்த ஒரு விஷயம் அதை கொஞ்சம் பூஸ்டப் பண்றதாக இருக்கக்கூடும். டாப் 50 டூரிஸ்ட் ஒரு புதுசாக ஒரு 50 டூரிஸ்ட் பிளேசஸ் ஆரம்பிக்க போறோம் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதன் காரணமாக இந்தியன் ஹோட்டல், ஐஆர்சிடிசி, ஐடிசி, ஈசி மை ட்ரிப் போன்ற கம்பெனிகள் பெனிஃபிட்டை அடையலாம். 36 லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்திருந்தாங்க. பேசிக் கஸ்டம் டியூட்டில இருந்து எக்ஸம்ஷன், உயிர் காக்கும் மருந்துகள் கொடுத்திருந்தாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. சோ அதன் காரணமாக சிப்லா, சன்ஃபார்மா போன்ற கம்பெனிகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையலாம். கோபால்ட் பவுடர், லித்தியம் அயன் பேட்டரி, ஜிங்க், லெட் போன்ற 12 கிரிட்டிக்கல் ஒரு மினரல்ஸ்கள் எல்லாமே இந்த பேசிக் கஸ்டம் டியூட்டில இருந்து உங்களுக்கு அதிகமான அளவுக்கு விலக்கு ஃபுல்லாவே எக்ஸம்ஷன் கொடுத்திருந்தாங்க. அதனால இதுல இருக்கக்கூடிய அமர் ராஜா பேட்டரி, எக்ஸைட் இண்டஸ்ட்ரி போன்ற கம்பெனிகள் தான் உங்களுக்கு இதுக்கு பெனிஃபிட் ஆகக்கூடிய விஷயமாக இது அமைந்திருக்குது. ஸோ அதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய குவார்டர்லி அண்ட் இயர் எண்ட் ரிசல்ட்ஸ்லாம் அவங்க நல்லா காமிக்க கூடும். ஸோ உங்களுக்கு டாக்ஸ்ல பெனிஃபிட் ஆகுது இல்லையா, ஸோ அதனால உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாகவும் இது மாறக்கூடியதாக அமையும். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுத்திருந்தாங்க. எனக்கு தெரிந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகள் இந்த நியூஸின் காரணமாக அடிப்படையாக வைத்து அடுத்து வரக்கூடிய குவார்டர்ல ஏறலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நீங்களும் இதில் சில கம்பெனிகள் விட்டுருக்கலாம், உங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க சொல்றேன். அது இல்லாது நிறைய ஆன்லைன் கிளாஸஸ், ரெகுலர் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் சாய் ஷேர்ட் மூலமாக. அதுல உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா இதுல லிங்க் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. அந்த லிங்க் நீங்க ஃபில்அப் பண்ணீங்கன்னா என்னுடைய ஸ்டாஃப்ஸே என்ன பண்ணுவாங்க, உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபேக் ஐடி மூலமாக வேற இடத்துல எல்லாம் நீங்க அப்ரோச் பண்ணி பணத்தை எல்லாம் கொடுத்து மிஸ் பண்றதா தகவல் வருது. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுக்காக நானே உங்களுக்கு லிங்க் கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுச்சு கிளாஸஸ் பத்தி அப்படின்னா என்னுடைய ஸ்டாஃபே உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. சாய் ஷர்ட் மூலமா அப்ரோச் பண்றாங்களா நல்லா தெரிந்து கொண்டு ஸோ அதுக்கப்புறமாக பேசுங்க, இல்ல கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அவங்களே உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. ஸோ நேயர்கள், இந்த பதிவில் நான் கொடுத்த சில கம்பெனிகள் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கொடுத்திருக்கேன். நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு இந்த கம்பெனிகள் இந்த நியூஸை அடிப்படையாக வைத்து ஏறக்கூடியதாக மாறக்கூடும். நன்றி, வணக்கம்.